வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்னென்ன ஹேக்ஸ் அண்ட் ஐடியாஸ்லாம் சொல்ல வரேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு முழுமையா புரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, லேடிஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம். ட்ரெஸ்ஸிங் ஹேக்ஸ் அண்ட் ஐடியாஸ். நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, என்னோட நேம் சௌந்தர்யா. நான் லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு இருக்கேன். அண்ட் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வித் பெல் ஐக்கானோட. இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க, எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து பிளவுஸ்க்கான ஒரு சின்ன ஹேக் தான். ஆல்ரெடி இந்த ஹேக் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் சொல்றேன், தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கட்டும். சில்க் பிளவுஸ், காட்டன் பிளவுஸ் அண்ட் ஹெவி டிசைனர் சாரீஸ்க்குலாம் வரும் இல்லையா, அந்த பிளவுஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஸ்வெட் பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணணுங்க. ஸ்வெட் பேட்ஸோட ஃபோட்டோஸ் வந்து நான் வந்து இந்த சைட் வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்வெட் பேட்ஸ்லேயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்வெட் பேட்ஸ் இருக்குங்க. இப்போ வந்து நீங்கள் சில்க் பிளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்கும் போதே டெய்லர் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே வந்து உள்ள பேட்ஸ் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்வெட் பேட்ஸ்லேயே வந்து வாஷபிள் அண்ட் ரீயூசபிள் பேட்ஸ் கூட இருக்கு. ஸோ அதையும் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம எவ்வளவோ வந்து செலவு பண்ணி சில்க் பிளவுஸ்லாம் எடுக்கிறோங்க. பட் ஆனால் அந்த ஸ்வெட்டிங்னால அந்த கலரே வந்து சேஞ்ச் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ்க்கு மட்டும் கிடையாது, சில்க்ல வந்து சுடிதார், டாப்ஸ், இப்போ நம்ம ரெடிமேட்ல வந்து சுடிதார் அண்ட் குர்தா டாப்ஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து தனியா பர்ஸ் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும். இந்த ஸ்வெட் பர்ஸ் எல்லாமே நம்ம கையில இங்க ஷோல்டர்ல வந்து அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பர்ஸ் யூஸ் பண்றது மூலியமா நம்ம ஸ்வெட்ஸை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும், கலரும் சேஞ்ச் ஆகாம இருக்கும். டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இன்னர் வியர்ஸ் வந்து யூஸ் பண்றோம். அதோட ஸ்ட்ராப்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வெளியே தெரிஞ்சிருமோ. பிளவுஸ்லாம் வந்து வியர் பண்ணும்போது நெக் வந்து பின்னாடி வந்து ரொம்ப டீப்பா இருக்கும் அண்ட் அகலமாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளவுஸ்க்குலாம் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராப் வந்து பின்னாடி தெரியும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். குர்தா டாப்ஸ்லாம் கூட இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி போட் நெக் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் போட் நெக் ரொம்ப ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி டாப்ஸ்லாம் வந்து நம்ம போடும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து அந்த ஸ்ட்ராப்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அது வந்து நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இதை வந்து சால்வ் பண்றதுக்கு இப்போ நம்ம பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்னா, டெய்லர் கிட்டயே சொல்லி உள்ள வந்து ஒரு பெல்ட் மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பெல்ட்டுக்குள்ள நம்மளோட பிரா ஸ்ட்ராப்பை வந்து உள்ள வச்சு நம்ம அந்த பட்டன் போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து இந்த சைடு அந்த சைடு நகராம இருக்கும், நம்மளும் கம்ஃபர்டபுளா இருக்கலாம். அண்ட் முக்கியமா ஸ்கூலுக்கு போற, காலேஜுக்கு போற பொண்ணுங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இன்விசிபிள் பிரா ஸ்ட்ராப்ஸ். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது புதுசாக வாங்க போகும்போது நம்ம கலர் என்ன கலரில் வந்து இன்னர் வேர் சூஸ் பண்ணுறோமோ அதே கலரில் தான் வந்து ஸ்ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இன்விசிபிள் கலர், அதாவது கலர்லெஸ்ல வந்து கிடைக்குது கடையில். ஸோ அதை வந்து நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இப்போ வந்து டேப்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அண்ட் மாற்றி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராஸ்லாம் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராஸ்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து நெட்டு வர மாதிரி குர்தாஸ் அண்ட் டாப்ஸ், கோல்டு ஷோல்டர் டாப்ஸ்லாம் வந்து போடும்போது நம்ம வந்து போட்டுக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஷேப் வியருங்க. ஷேப் வியர்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் ஷேப் வியர் இருக்கு. கண்டிப்பாக நான் ஷேப் வியருக்குனே வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து சாரீக்கு அண்ட் குர்தா டாப்ஸ், இப்போ ஜீன் டாப்லாம் வந்து போடுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸ்கர்ட்ல வந்து ஷேப் வேர் வரும். வெறும் அப்படியே ஸ்கர்ட்டே வந்து நல்ல ஒரு ஷேப்பாக வந்து நம்மளை காட்டும். ஸோ அதெல்லாம் போட்டு நம்ம சாரீ கட்டணும்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். அந்த ஷேப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்து கொடுக்கும். குர்தா, டாப் அண்ட் ஜீன்ஸ் இந்த மாதிரி வெஸ்டர்ன் வியருக்குலாம் வந்து போடக்கூடிய ஷேப் வேர் வந்து பிக்சர் வந்து நான் வந்து அட்டாச் பண்றேன். அது ஃபுல்லாவே வந்து நம்ம டம்மியை வந்து அப்படியே வந்து குறைச்சி காட்டும். ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளாத்திங் ஹேக் தான் வந்து சொல்ல போறேன். நம்ம ரொம்ப அவசரமா வந்து எங்கேயாவது கிளம்பிட்டு இருப்போம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேண்ட் அண்ட் இன்ஸ்கர்ட்ல இருக்கக்கூடிய நாடா வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ள போயிடும். ஸோ இந்த டிப் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாவே வந்து எடுத்துடலாம்.
இப்போது இந்த இன்ஸ்கர்ட்டில் ரோப் வந்து ஒரு சைடு வந்து உள்ளே போயிடுச்சு. இதை வந்து எடுக்கிறதுக்கு நான் வந்து சிசர் வந்து யூஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நம்ம பின்னெல்லாம் வந்து யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம சிசரை வந்து அது எங்கே வரைக்கும் போயிருக்கு, அதாவது இது வந்து சிசர் லென்த் வரைக்கும் இருக்கிறது மட்டும் தான் வந்து நம்ம எடுக்க முடியும். சிசரை வந்து நம்ம உள்ளே அனுப்பணும். உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ரோப் எங்கே கிடைக்குதோ அங்கே போயிட்டு நம்ம அந்த சிசரை வந்து ஓப்பன் பண்ணி அந்த ரோப்பை வந்து அப்படியே வந்து டைட்டாக பிடிச்சி இப்படி வெளியில் இழுத்தோம் அப்படின்னா இந்த ரோப் வந்து ஈஸியாக வெளியே வந்துடும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கார்னரில் வந்து நீங்கள் வந்து நல்லா ஒரு நாட் போட்டு விட்டுடலாம். இந்த நாட் வந்து நீங்கள் சும்மாவே போடலாம். அப்படி இல்லைனா ஏதாவது பீட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸு, ஸோ அதை வச்சு போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து உள்ளே போகாது. அண்ட் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் பேண்ட். ஸோ லெகின்ஸை பற்றி தான் வந்து நான் சொல்ல போகிறேன். நம்ம லெகின்ஸ் வாங்கும் போது எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்ற டிப் தான் வந்து நான் சொல்ல போகிறேன். லெகின்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம யூஸ் பண்ண லெகின்ஸில் வந்து ஹோல் விழுகும். ஸோ குட்டி குட்டியாக வந்து ஹோல்ஸ் வந்து விழுகும். அதே போல் அந்த எலாஸ்டிக்குமே வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும். ஸோ இது ரெண்டுமே வராமல் நம்ம எப்படி வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் லெகின்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட சைஸ் வந்து எல் சைஸாக இருந்தால் நீங்கள் எக்ஸல் வந்து வாங்கணும். உங்களோட சைஸ் எக்ஸல் ஆயிருந்தா நீங்கள் டபுள் எக்ஸல் வாங்கணும். நம்மளோட சைஸை விட ஒரு சைஸ் பெரிய சைஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம வியர் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகாது. ஸோ அதனால ஹோல்ஸ் விழுகிறத நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அதே போல் இப்போ லெகின்ஸ்லேயே வந்து மேலே எலாஸ்டிக் கூடிய ரோப் வச்சு வருது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா எலாஸ்டிக் போனால் கூட நம்ம ரோப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் சொன்ன 6 டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.